அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு வருது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை யாரு? நாம். அங்க அழகா பெருகளாகிய நான் அசைவில்லாத ராஜ்யம் எது? அது எங்க இருக்கு? ரெண்டு ராஜ்யம் இருக்கு. அடிக்கிற பிரச்சனை இல்லை. தேவட ராஜ்யம் ஒண்ணு, தேவட ராஜ்யம் இங்க இருக்குது. உங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவர் பரலோக ராஜ்யம் வரது. ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பேரு ரெண்டு ராஜ்யம் ஒண்ணு இல்ல. தயவுசெய்து பிரசங்கம் பண்ணும்போது சரி, பேசும்போது சரி, படிக்கும்போது கவனமா இருங்க. தேவட ராஜ்யம்ங்கிறது தேவன் ராஜ்யம் பண்ற அந்த இடத்துல நம்ம வாசம் பண்றோம். தேவனுக்கு தலைமையா இருக்க. இப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமோ? நம்ம எங்க இருக்கிறோம்? ஆமா, பரலோக ராஜ்யம் வரப்போகிற ஒரு காரியம் காத்துக்கிறோம். அந்த இது அசைவுள்ள ராஜ்யம். இதனால கலைஞ்சிரும். அது என்ன செய்யாது? ஆமா, அதான் வேதாகமம் சொல்லுது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகி நாம் பயத்தோடும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஆராதிக்கும் போது பக்தி பயம் வரணும். ஆராதனை நடத்துறவங்க எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு நடத்துனீங்க? பாட வந்தீங்க? இங்க நிக்கிறீங்க தேவசனத்துல துணிகரமா தான் நிக்கிறீங்க. பயம் இல்லை உங்களுக்கு? எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு ஆண்டவரை சரியா பாடணும், சரியா ஆராதிக்கும் ஒப்பு கொடுத்தோம்? நான் ஆராதிக்கும் போது தேவர் ஜனங்கள் விடுதலை ஆகணும், ஜனங்கள் ரட்சிக்கணும். சனிக்கிழமை வந்து ஐயோ பாட சொல்லுவாங்க. ஒரு 3 பாட்டு அனுப்பி வைக்கிறேன். பாஸ்டர் 3 பாட்டு அனுப்பி வைக்கிறேன். சர்ச்சில் 3 பாட்டு. என்னையா இது? எனக்கு ஒண்ணு நேரத்தில் ரொம்ப நான் ஃபீல் பண்றேன். ஓப்பனிங் யாரும் குறை சொல்லுங்க. பாலாவும் சரி, தினாவும் சரி, இல்ல யார் யார் நடத்துறவங்களும் சரி, யாரும் குறை சொல்லுக்கா சொல்ல. நானும் சரி, இந்த 3 பாட்டு நான் நைட்ல கொஞ்சம் ஜாம் பண்ணுவேன். நான் பாடும்போது ஜனங்களை அசைவம் பேசுவேன். என்னைக்கா ஜாம் பண்ணிருக்கோம்? அப்படி என்னைக்கா ஜாம் பண்ணிருக்கோம்? நான் பாடும்போது அவனோட அசைவம் அங்கே வரணும். நான் ஜெபிக்கும் போது ஆரங்க ஒப்பு கொடுத்து கண்ணி விட்டு அழுதுருக்கணுமா? ஆரங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பாண்டவரை நான் சரியா பயன்படுத்துறேன். பக்தோட காத்து வந்து பாட்டு எடுத்தோமா? இது நீங்க எடுத்த பாட்டா, தேவன் எடுத்த பாட்டா? இது யாருக்காக நடத்துறோம்? என் சொந்தக்காரர் வர, என் தாய் வர, என் சொந்தக்காரர் அத்தை வர, மாமா வரான். ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கும்? எங்க எங்க மாமாக்கு நாட்டுக்கோழி பிடிக்கும். சரி, நாட்டுக்கோழி அவருக்கு பெரிய மனசு. ஐயே, எங்க அம்மா அந்த ஆடு தாங்க சாப்பிடும், நீங்க ஆடு தான் சாப்பிடு சொல்றமா? அப்போ நீ பாடுற பாட்டு யாருக்கு பாடுற? விசுவாசிக்கு பாடுறியா, தேவனுக்கு பாடுறியா? உன் பாடம் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சா? உன் ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சா? நீ ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சா? அதுதான் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நீ பாடுற. அந்த பாட்டு எப்படி இருக்கணும்? பாடும்போது எப்படி இருக்கணும்? ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும்? விசுவாசிகளா, நீ பாடாத தினாமே ஆடு 2 பேர்த்தையும் பாஸ் திட்டுற. ஆட ஒன்னா திட்டிக்கிற, அவங்க திட்டுற, எல்லாத்தையுமே பேசிக்கிற. ஆராதனை அவங்க பண்ண நடத்துறாங்க, நீ தான் ஆராதிக்கிற. அவங்க கஷ்டப்படு நாத்துமாவே. என்னது வாயில் என்ன? வாயில் சத்தம் வெளியே மாட்டுது. பணத்தை தக்கணும் செப்பனை குடிக்கு போயிட்டான். அப்படியே கேட்ப எப்படி கேட்ப? உன் பணத்தை ஓடிட்டான், உன் செல்ல பிடிக்கிட்டு போயிட்டான், உன் பைக் எடுத்து போயிட்டான், உன் கண்ணுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லியா? நீ கத்துறதுக்கு உலகத்துக்கு கேட்கும். உன் பொருள் போகுது. நீ ஆராதிக்க வந்திருக்க சர்ச்சுக்கு சத்தம்ல பாடும்போது ஃப்ரெண்டை பார்த்த, சினிமாவை பார்த்த, உலகத்தை பார்த்த, மற்ற காலத்து ஓடு கத்துற முடியுதா? ஆராதிக்க வாய் வர மாட்டேங்குது. சங்கீதம் வாசிக்கும் போது என்ன வாய் என்ன? நெவிலே குதி போடுங்க. எல்லா பாசமா இருப்பாங்க. பன்னீர் கொடுத்துருவேன். சத்தமா வாசிக்கணும். வயிறு வாசிக்கும் போது எதுக்கு? ஆனா வயசானவங்க முடியாது. எப்படி இளவாடை கொடுக்குறாங்க சொல் போல பூமிகளாக இருக்காங்க.
தினமும் வாரம் ஜெபம் பண்றோம். வாய் எடுத்து சத்தம் போட்டு பைபிள் வாசிங்க. சங்கீதம் சபைக்குள் எக்கால சத்தத்தோடு. இங்க வேதத்துல நிறைய ஆராதனை காரியங்கள் இருக்குது. ஆராதனை என்பது வீட்டுக்குள்ள வந்துடும். எதுக்கு வந்த மனம் விட்டு ஆராதிப்பது, தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதியான நல்ல ஆண்டவரே என்று மைய பக்தியோடு ஆராதிக்கணுமாமா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு ஆராதனை என்பது மிக அவசியம். அது தேவன் எப்படி சொல்றாரு வாசிப்போமா? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. யாருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமா. நீங்க நிறைய சர்ச்சில் நிறைய மீட்டிங் நடக்கும். சமம் சொல்றேன், சபையில பாடுவோம், கூட்டம் வராது. ஏன்னா நம்ம ஜனங்க எப்பவுமே 2000 ரூபாய் கொடுக்குறோம் மோடி சொன்னா ரேஷன் கடைக்கு 5 மணிக்கு போயிடலாம். சர்ச்சுக்கு அப்படியே எழுந்திரிச்சு ஆயிரம் கலாய்ச்சா ஐயோ அப்படின்னு புறட்டொடியாரு. அதெல்லாம் தலை குளிச்சு நைட்டை கழுவிக்குது. குளிச்சுமா தெரியும் இல்லை, தலைமுறை காக்கா கோயில் போட்டு வந்து நிற்கிறது. உடம்புக்கு நாள் வெளியே வரும் இல்லை. ஆனால் நல்ல நைட்டு நல்லா குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் ஆகி மேலே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அது வாங்க. நீங்களாம் சுத்தமாக உங்களை சொல்ல பொதுவாக பேசுகிறீங்க. இந்து பாத்திரமும் சுத்தமாக பேசுகிறேன். நீங்க தப்பாச்சுக்க. சரி, அப்போ ஆராதனை யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம். இங்க 3 பாட்டு பாடம் கூட்ட வரல. அவன் பாடிக்கும் அப்படியே பாச பார்ப்பான் அப்படின்னு பாரு. உங்க 2 பாட்டு பாடு அப்படின்னா யாருக்கா பாட்டு? ஜனங்களுக்கா பாடு. இன்றைக்கு நம்ம திருச்சபைகளில நம்ம ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற சபையை குறித்து தான் நம்ம வேதனையோடு பேசுகிற பகல் காரியங்கள். சில ஆசி சபைகள், ரோமன் கத்தோலிக்க சபைகளில ஆள் இருக்க இல்லையா மாசம் நடத்திருப்பார். ஃபாதர் ஒருத்த உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கா மாசம் நடத்திருப்பார், அவனுக்கா பாட்டு நிற்கும், அவனுக்கா கீபோர்டு வாசிப்பான், உட்காந்து வயலின் வாசிப்பான். ஒரு ஆளுக்காக ஆராதனை இறைவனுக்கு செலுத்துகிறார். அது நம்ம ரட்சிக்கப்படாத சபைங்கிறோம். ரட்சிக்கப்பட்ட சபையில ஆட்களுக்கா வெயிட்டிங். இது யாருக்கு ஆராதனை? நம்மை நாமே நிதானித்தால் நியாயத்திற்கப்படுவோம். ஆகியால சபையிலேயே ஆராதிக்கணும். ஒரு கேள்வி, முதல்ல சபையில் ஆராதிக்கிறோம். எதுக்கு சபையில் ஆராதிக்கணும்? சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கூடி ஆராதிக்கிற இடம்தான் சபை. சபை என்பது யாரு? கட்டிடம், பில்டிங்கா? நம்ம தான். அப்ப ஆராதனை யாருக்கு தான்? யார் நடத்தணும்? நம்ம தான் சேர்ந்து அசையாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நம்ம செய்ய வேணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் நம்ம சபையை ஆராதிக்கணும்? வீட்டில் ஆராய்ச்சா முடியாத, வீட்டிலே ஆராதிக்கலாம். பல விதமான ஆராதனைகள் உண்டு. நமக்கு ஆராதனை பிரச்சனை இந்த வாரம் பூரா அடுத்த வர நாட்களுக்கு கூட. ஏன்னா ஆராதனை தெரியும். அதனால ஜனங்க சபையில் ஆராதிக்க ஆராய்ச்சி ஜனங்க தான் விடுதலையானாங்க. ஆராய்ச்சி ஜனங்க தான் நாங்கள் ஆராதிக்கிறது தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஆராதிக்கும் போது ஒரு தப்பிக்க வல்லவராக இருப்பார். நீ ஆராதிக்கிறன்னா நீ தப்பிக்க மாட்டேன்னு அர்த்தம். அவன் கேட்டான், சுயஸ்தமாக்கலாம் போன வரை கட்டத்துல, யாரே ஜீவனுள்ள தேவனே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறாரோ? அவனுக்கு தெரியுது நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு. நீ நம்மளை யாராவது பார்த்து நீங்க சர்ச்சு போற, நீங்க சர்ச்சு போற நல்ல மாற்றம். நீங்க சர்ச்சு போற தாங்க உத்தமமா இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க. நீங்க சர்ச்சு போறதை எனக்கு ஆசை பண்ணா சொல்லிக்கிறேன்னா நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போற? இந்த வார்த்தை பேசுற கேட்கறானா இல்லையா? நீங்க நாயத்துல சாதித்து பயன்படுத்தி போற ஏசாமி பேரை கிடைக்காத அப்படின்னு சொல்றது யாரும் இந்து சகோதரர். நம்ம ஆளுக்கு இருக்க முக்காடு சர்ச்சு போறதுன்னா ஊர்லயே போட்டு வந்துடுறான், வெளியே தெரியக்கூடாது. இங்க வந்து முக்காடு போறது இல்லை, எவனா திக்கி போடுவான முக்காடு போட்டு வருது. அவன் கடவானு தப்பிச்சுக்கிறாங்க, பெண்கள்லாம் உள்ள வாங்க தப்பிச்சுக்கிறான் முக்காடு போட்டு. இந்த ஆண்டு தான் பாவம் இல்ல, அவனுக்கு வழி இருக்கு. ஹெல்மெட் போட்டுக்கிறான், ஹெல்மெட் போட்டே இருப்பான். கண்பானவர்களே, வேதாகம் சொல்லுகிறது
சபையில் ஆராதிக்கிறது. ஏன் சபையில் ஆராதிக்குன்னா, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, கரைதிரை முதலவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதை ஒப்புக் கொடுத்தார். நம்மை பரிசுத்தப்படுத்தி குற்றமற்றவர்களாக எந்த தப்பு செய்யாதபடி எபேசியர் 5:27 என்ன சொல்ற ஆண்டவர் தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்குன்னு சொல்லி அவர் சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். நீ யாராவது ஆராதிக்கிற, உனக்காக பலியான, உனக்கா ஜீவன் கொடுத்து, உன் சேத்தை கழுவி, உன் பாவத்தை மன்னிச்சு, உன் குற்றத்தை மூடி, உன்னை பரிசுத்தமானா வாமகன் அணைக்க நிறுத்தின அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறார். அப்படி எப்படி ஆராதிக்கணும்? அவனவா உன் சத்தம் வெளியே வரணும். பட்டத்து உன்னை அடிச்சிட்டான், அடி வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லு, அடிச்சு ஓர அனுமதி கத்துக்கா இல்லையா? ஒவ்வொருக்கா சொல்லியே கொடுக்க வேண்டாம். சேமா கத்துவான். நாங்கள் தான் மாசு அப்படின்வோம் கத்திட்டு ரெண்டை பார்த்து ஆங்காட்டி உண்டு அது வேற பிரச்சனை வச்சுக்கோங்க. அப்போ மட்டும் சத்தம் எப்படி வருது? பாட்டு பாடும்போது பாட்டு வரல, ஆறாவது ஆற வரல, பயில் வாசிக்கும் சத்தம் வரல. வீட்டுக்குள்ள எவ்வளோ சத்தம் தெரியுமா? காலேஜில் எவ்வளோ சத்தம் தெரியுமா? வேலை செய்யறதுல எவ்வளோ சத்தம் தெரியுமா? நம்ம உறவு மத்தியில் சொந்தக்காரர் பார்த்துட்டாரு எவ்வளோ சந்தோஷம், நண்பரை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறோம், படமா இல்லையா? ஆனால் சபையில் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன். அப்போ செவிடுலாம் உட்காந்துருக்கு இப்படி காதே கேட்காம. அதனால பாட்டு வரணும். இனிமேல் சபைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செவிடு மிஸ் வழங்கப்படும். கேட்டு நல்லா பாருங்க. நான் இங்கே அப்படி லாரை நடத்தும் போது கார் மடங்கு ஒரு தரமாயிட்டு பின்னாலே வருவேன், இதையே வருவேன். இவங்க பாட்டு நடத்தும்போது பண்டிகையில் நான் பார்த்து அடிச்சடியில அப்படி அடி கொடுத்தாதான் சர்ச்சுக்குள்ள சவுண்ட் வரும்போது. சில சபைகளிலே ஆராதிக்கும் போது தேவ ஆவியோட அசைவாடுல காணணும். அதுக்காக ஓன்னு கத்த சொல்லல. நீ கத்தனால தேவ கிருபை பெருகாது, தேவனுக்கு நடப்பிக்கப்படாது. சொல்ற அர்த்தம் புரியுதா? உன்னை ஒப்புப்படுத்த அவனை அறியாம சத்தம் வரும். உன்னை ஒப்புக்கொடுக்க சத்தம் வராது. யாரு தெரியுமா ஆராதிக்க மாட்டாங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும். யார் மரித்தவங்க மௌனத்தினா அட செத்து போன ஓமையும் தாண்ட செய்ய மாட்டான், பேச மாட்டான். அப்ப சபையில நீ ஆராதிக்காம சத்தம் போடுறதா இந்த சபை என்ன சபை? செத்த. இந்த செத்த சபையை தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். செத்து போன சபைன்னு இந்த சபை செத்து போன சபையில நீதான் சபை. உன்னை உயிர்ப்பிக்க தான் வந்திருக்கிறாரு, உன்னை எழுதும்போது தான் வந்திருக்கிறாரு. நான் மைக்கை வச்சுதான் பேசிக்கிறேன், கடி வச்சுதான் பேசிக்கிறேன். என் சத்தம் எவ்வளவு இருக்கும் கேக்குதா? கீழே கேட்பாருங்க. என் சத்தம் அங்க வரும். 54 வயசுல கத்திக்கிறேன், 24 வயசுல சத்தம் போட முடியும். டிவி வியாதி மாதிரியே பார்த்துருக்கேன் மாதிரி. நல்ல ஆராதிக்க. சரி, இனி பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த போகிறோம். இப்ப ஆராதனை என்ன சொல்லுங்க. ஆராதனை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை புகழ்வது அதுதானா? அவ்வளவுதானா ஆராதனை என்பது? அவரை மகிமைப்படுத்துவது. அப்புறம் தெரிஞ்சாலும் செய்ய முடியும். ஜோப்புல பணம் வந்தாலும் செலவிட முடியும். நமக்கு ஆராதனை என்னாலே தெரியல, சொல்ல தெரியல. பாருங்க, பேக் முடிக்கிறோம். இப்போ குழம்பு வைக்கணும், பெண்கள் கேளுங்க. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும், மட்டன் குழம்பு அதுக்கு இதை போடணும், அதை போனால சொல்லுவீங்கல்ல, தெரியுமா இல்லையா? இப்பெல்லாம் பசங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தா யூடியூப் பார்த்தா குழம்பே வச்சுக்கிறாங்க. எவனோ வச்ச குழம்பு செஞ்சுக்க, உன் சொந்தமாக தெரியல. புதுசாக செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டில்.
பரவாயில்ல, புதுசாக கத்திக்கு கேட்டா அதுல தோசை திருப்பி வித்தியாசம் பார்த்தா யூடியூப் தோசை வருது. ஓ, யூடியூப்ல பார்த்துருக்கா? அப்படிதான் இன்னைக்கு எதையாவது பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறோம். ஆனா தேவனுடைய காலத்தை கற்றுப்படுறது போல வேதாகமம் என்ன சொல்லுது? ஆராதனை என்றால் என்னன்னா, ஆராதனை என்பது பல அர்த்தம் உண்டு. ஆராதனைக்கு பல அர்த்தம் உண்டு. ஆராதனை என்பது ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம். ஜெபம் வேற, ஆராதனை வேற. ஜெபம் என்பது நீ உன் பிரச்சனையை சொல்லி ஏதாவது சாணம் கேட்கிறது. ரைட்? ஜெபம் என்பது தேவன்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு கேட்கிறது. ஆராதனை என்பது தேவனோட உறவு கொள்வது. அது சரியான அர்த்தம். உறவு கொள்வதே சொல்லலாம். எப்படின்னா, கணவன் மனைவிக்கு ஒரு அன்பு இருக்கு பாருங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுருந்தாலும் 5 மணி வேலை முடிச்சு 5 மணி சஞ்சரையா சொல்லி காணோம் அப்படி தேடுவா பாருங்க. இவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த மாதிரி பால் வாங்கிட்டு வரேன்னு போயிரு. அது மட்டும் பால் வாங்கிட்டு இருந்தாலும் காசு கொடுத்து பே மாட்டாரு. அந்த கொடுத்தாரு. இந்த வாங்கிட்டு பால் வாங்க போன பொம்பளை ஒரு 10 நிமிஷம் காணாம இருக்கு. இவரோட போன பொம்பளை என்னாச்சு ஏதாச்சு ஒரு தேடுதல். ஆராதனை என்பது அதனால்தான் ஏதோ தோட்டத்தில் டெய்லி வந்து ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு புகழ்ந்து பேசணும். நான் காண அவங்க தேடி வர எங்கடா. ஆராதனை என்பது தேவனோடு உறவாடுகிறது. அது மட்டுமா, தேவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பது. இரண்டாவது காரியம். முதல் தேவனோடு சொல்லுங்களேன். முதல்ல எழுதி வைப்பாங்க. எல்லாம் அப்படியே எழுதி வச்சுப்பாங்க. ஆனா தெரியாது. முடிக்கிறது சில பேர் எழுதுறது அப்படியே ரெக்கார்ட் மைண்ட்ஸ்ல ஆயிருக்கு. ஆனா கேட்ட வர வர மாமியா ஏதோ போனாலா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாதிரி முதல்ல எல்லாரும் பேப்பர் போடுவோம். எனக்கே பயமா இருக்கு, இவ்வளவு நோட்ஸ் எடுக்கிறாங்களா சர்ச்சில் அப்படின்னு. அடுத்த வாரம் அந்த பேப்பர் பக்கடக்கார பேப்பர் கிழிச்சு பக்கட வாங்கிட்டு போயிரு, போண்டா வாங்கிட்டு போயிரு. கேளுங்க பகுதி காணும். அதை போண்டா வாங்கி திட்டி கிழிச்சு சிரிக்காது. பாருங்க, தேவனோடு உறவாடுவது. இரண்டாவது, தேவனையே நினைத்துக் கொண்டிருப்பது. ஜெபம் சென்று அங்கே இருக்கும். ஆராதிப்பு ஆண்டவரே ஆராதிச்சிருப்போம். பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு அந்த குழம்பு கரண்டி விட்டு கலைக்கணும். கரிகிற போது அந்த சிக்கனை மூடு வெயிலா பூனை தூக்கிட்டு போயிட போகுது. அல்லேலூயா. அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சியா, நீ அல்லேலூயா ஒரு ஆளை காணாம போயிட்டாரு. பிரச்சனையே வேண்டாம். தேவனோடு உறவாடுவது மட்டுமல்ல, தேவனை நெருங்கி வாழ்வது மட்டுமல்ல, அவரையே நினைத்துக் கொண்டிருப்பது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், அவனை சங்கீதக்காரன் சொல்லி அழைப்பதற்கு காரணம், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். துதிக்கிறான் பாருங்க. எப்பவும் ராஜாம காலத்தில் சரி விழித்திருப்பேன். ஆண்டவருக்கு அதிகாரமே விழித்திருப்பேன். ஆண்கள் நீரோட வாஞ்சித்து கதவுகளின் ஆத்மா கர்த்தருக்காக வாஞ்சித்து கதறுகிறார். மணி 8 கதாயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் சீரியல் போட்டுருவாங்க. 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். அல்லேலூயா அப்படின்னு போயிடும். மூணாவது, தேவனோட ஐக்கியப்படுவது. ஐக்கியம் என்ன தெரியுமா? உறவர ஐக்கியம். உறவு என்ன? முதல் உறவுனா என் பிள்ளைங்க இருக்கு, எங்க அப்பாங்க இருக்கு, எங்க சித்தப்பாங்க, எங்க மாமாங்க இருக்கு. ஐக்கியங்கிறது அப்படி இல்லை. எங்க போனாலும் முன்னாலே போறதா இருக்கு. ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. அப்படி ஒட்டுக்கா இருக்கும். அப்படி ஐக்கியம் 2 பேரும். புரியுதா? ஆரம்பி